Hi friends, good morning. நம்ம சேனல் தி நர்ஸ் வாண்ட் டு சர்வ். தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு எனக்கு ஹிந்தி தெரிஞ்சாலும் ஹிந்தியில் சேனல் ஓப்பன் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. ஏன்னா ஹிந்தியில் நிறைய சேனல் இருக்கு. ஹிந்தியில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான சேனல் இருக்கு. ஒன்லி நம்ம பிள்ளைங்களுக்கு யூஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம தமிழில் ஓப்பன் பண்ணது சேனலு. எனக்கு ஹிந்தி நல்லாவே தெரியும், நல்லாவே பேச தெரியும். என்னால் கம்யூனிகேட் பண்ண முடியும், கிளாஸஸ் எடுக்க முடியும், அதை எப்படி கிளாஸஸ் எடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லவும் முடியும். ஓல்டு கொஸ்டின் பேப்பரை படித்து ஆன்சர் பண்ணுறதுலாம் எனக்கு டிஃபிகல்ட்டே கிடையாது ஹிந்தியில். இருந்தாலும் நம்ம எதுக்காக தமிழில் வீடியோவை கிரியேட் பண்ணி போட்டோம் அப்படின்னா, நம்மளோட தமிழ் பசங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக நம்ம தமிழில் சேனல் ஓப்பன் பண்ணதே. ஸோ அது நிறைய பேருக்கு இன்னுமே புரியல. நம்மளோட வீடியோஸை ரெகுலராக பார்க்குறவங்க நம்மளோட வீடியோஸில் இருக்க இம்பார்ட்டண்ட்டு நம்மளோட வீடியோஸை அவங்க அவாய்ட் பண்ணவே முடியாது. ஏன்னா அவ்வளோ மேட்டர்ஸ் நம்மளோட வீடியோவில் இருக்கு. உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் சம்மந்தமாக நர்சிங் ஆஃபீஸரோ இல்லை பேராமெடிக்கல் ஸ்டாஃப்ஸோ நோட்டிஃபிகேஷன் பார்க்கணும், அதை பற்றின நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம சேனலில் ஏகப்பட்ட விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இருக்கு. ஸோ ரெகுலராக பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு நம்மளோட சேனலை அவாய்ட் பண்ணவே முடியாது. ஈவன் நீங்கள் பேட் கமெண்ட்டோ நெகட்டிவ் கமெண்ட்டோ பண்ணால் கூட, இன்கேஸ் நான் உங்களை பிளாக் பண்ணிட்டேன்னா கூட நீங்கள் அதுக்கப்புறம் நம்மளோட சேனலை ஓப்பன் பண்ணி பார்த்து தான் ஆகணும், வேற வழியே கிடையாது. ஏன்னா நீங்கள் அது என்னோட வீடியோவில் மட்டும்தான் அந்த மாதிரி கண்டென்ட்லாம் இருக்கு. ஏன்னா அவ்வளோ விஷயம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எப்படி படிக்கணும், என்ன படிக்கணும், என்ன புக்ஸ் படிக்கணும், பாசிட்டிவ் என்ன, நெகட்டிவ் என்ன, எப்படி நெகட்டிவ் மார்க் அவாய்ட் பண்ணுறது, என்னென்ன புக்ஸ் படிக்கணும், இந்த மாதிரி எப்படி படித்தா எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும், ஒவ்வொரு இன்ஸ்டியூட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு, நான் டெக்னிக்கல் எப்படி கிளியர் பண்ணணும், அதுக்கு என்ன படிக்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயத்தை கிட்டத்தட்ட ஒரு 2000 வீடியோவுக்கு மேலே நம்ம போட்டிருக்கோம். நம்மளோட வீடியோஸை ரெகுலராக பார்க்குறவங்க கண்டிப்பாக நம்மளோட வீடியோ அவாய்ட் பண்ணவே முடியாது. ஈவன் தோ நான் உங்களை பிளாக் பண்ணிட்டேன்னா கூட கண்டிப்பாக நீங்கள் என்னோட சேனலை மறுபடியும் வேற நேமில் போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி, இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் கண்டிப்பாக நீங்கள் என்னோட வீடியோ ஓப்பன் பண்ணி போய் பார்த்து தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. ஏன்னா அவ்வளோ இன்ஃபர்மேஷன் நம்மளோட வீடியோவில் இருக்குது. ஸோ நம்மளோட பசங்க பெனிஃபிட் ஆகணும், தமிழில் சேனலே கிடையாது, நம்ம ஓப்பன் பண்ணுவோம், நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை இன்ஃபர்மேஷன் கொடுப்போம் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம தமிழில் சேனல் ஓப்பன் பண்ணது. இல்லைன்னா நான் ஹிந்திலலாம் சேனல் ஓப்பன் பண்ணியிருந்தேன்னா இன்னும் இங்கே 48,000 50,000 சப்ஸ்கிரைபர் இருக்காங்கன்னா இன்னும் 2 லட்சம் சப்ஸ்கிரைபர் ஆயிருப்பாங்க. ஸோ அதனால உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, உங்களுக்கு பிடிக்கல, பார்த்தா வெறுப்பாக இருக்கு, சேனலை பார்த்தா வன்மமாக இருக்கு, எரிச்சலாக இருக்கு அப்படின்னா அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனலை தயவுசெய்து வீடியோவை பார்க்காதீங்க, தயவுசெய்து பார்க்காதீங்க. ஸோ சேனலை பார்த்துட்டு வீடியோவை பார்த்துட்டு அன்னெசரி கமெண்ட் பண்ணாதீங்க. அது என்னைய எரிச்சல் விட்டுது. ஸோ தேவையில்லாமல் நம்ம நீங்க ஏதாவது சொல்ல, அப்புறம் நான் ஏதாவது சொல்ல, அது கான்வர்சேஷன் தப்பா போச்சுன்னா அது உங்களுக்கும் கஷ்டம், எனக்கும் கஷ்டம். ஸோ அதனால இது ஒரு எஜுகேஷனல் வீடியோ. இது உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் வீடியோ கிடையாது. நீங்க என்ன வேணாலும் கமெண்ட் பண்ணலாம், அதை நான் பார்த்துட்டு போவேன் அப்படிங்கிறதுலாம் கிடையவே கிடையாது. நீங்க ஏதாவது கமெண்ட் பண்ணீங்கன்னா ஏட்டிக்கு புட்டியா கமெண்ட் பண்ணீங்க, வன்மத்தோட இரிட்டேட் பண்ற மாதிரி தேவையில்லாத பேட் கமெண்ட்லாம் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நான் உங்களுக்கு ரிப்ளை வேற லெவலில் கொடுப்பேன். அதனால இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்படியே தொடர்ந்து நமக்கு வந்துட்டு இருந்தா அடுத்து நான் அந்த ஹிந்தியில சேனலை ஸ்டார்ட் பண்ணி நான் அதில் ரன் பண்ணி அப்படியே போயிட்டே இருப்பேன். உங்களுக்கு கைட் பண்றதுக்கு நான் உங்களுக்கு கைட் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ கமெண்ட் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு நான் அதில் ஃபாலோ பண்ணேன். எனக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஹிந்தியில சேனல்லாம் ஓப்பன் பண்ணோம்னா எக்கச்சக்கமா ஒரு வருஷத்துலேயே எக்கச்சக்க சப்ஸ்கிரைபர் வந்துடும். அதனால தமிழ்ல உள்ள கேண்டிடேட் தமிழ்நாட்டு நம்ம பசங்க பெனிஃபிட் ஆகணும் அப்படிங்கறதுக்காக தான் நம்ம தமிழ்ல சேனல் ஓப்பன் பண்ணோம். அதனால நம்மளோட சேனலை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நிறைய விஷயம் கத்துக்கிறதுக்கு, நிறைய விஷயம் நம்மளோட சேனல்ல தெரிஞ்சுக்கிறதுக்கு இருக்கு. அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தடுத்து நம்ம எப்படி முன்னேறி போகலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. முடிஞ்சா ஒரு 4 பேருக்கு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லி கொடுங்க. ஒரு 4 பேருக்கு இப்படி எல்லாம் இருக்கு, இப்படி எல்லாம் இருக்குன்னு சொல்லி கொடுங்க. ஸோ அந்த மாதிரி விட்டுட்டு தேவையில்லாத கமெண்ட் பண்ணி உங்களோட டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ இந்த வீடியோ எதுக்கு அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ பாத்தீங்கன்னா CRE 2024 நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான எக்ஸாம் அந்த ஸ்டேட்டும் பிளேஸும் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதுல ரிப்பீட்டடா நம்மள்ட்ட நம்பர் இருக்கவங்க வாட்ஸ்அப் பண்ணி கேட்கறாங்க, சார் எக்ஸாம் சென்டர்ஸ் எப்போ தெரியும், அது இல்லாம இது எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும், கம்ப்யூட்டரைஸ்டு எக்ஸாம்னா அது எப்படி இருக்குன்னு ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு யூட்டிலைஸா இருந்தது, யூஸ்ஃபுல்லா இருந்தது, இன்ஃபர்மேட்டிவா இருந்தாலும் மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க. யாரெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறோம் அவங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தால் மறக்காம லைக் பண்ணிடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், உங்களுக்கு எக்ஸாம் சென்டர்ஸ் பர்டிகுலரா இந்த பிளேஸ் தான். அதாவது சேலம்னு கொடுத்தாங்கன்னா சேலத்துல எந்த பிளேஸ், சென்னைன்னு கொடுத்தாங்கன்னா சென்னையில எந்த பிளேஸ்,
திருச்சின்னு கொடுத்தாங்கன்னா திருச்சியில எந்த பிளேஸ் அப்படின்னு பர்டிகுலரா எக்ஸாம் சென்டர்ஸ் தெரியணும் வந்து உங்களுக்கு 2 டேஸ்க்கு முன்னாடி தெரியும். அந்த 2 டேஸ்க்கு முன்னாடி நீங்க வந்து ஹால் டிக்கெட்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஹால் டிக்கெட்டை 2 டேஸ்க்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ 26th எக்ஸாம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 24 இல்லை 23 வந்து எக்ஸாம் ஹால் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. 28 எக்ஸாம்னா 25, 26ல எல்லாம் உங்களுக்கு வந்து ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஹால் டிக்கெட் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அதுல வந்து எக்ஸாம் சென்டர்ஸ் தெரிஞ்சிடும். ஸோ ஒரு விஷயம். அடுத்தது எப்படி வந்து கம்ப்யூட்டர் மோட்ல வந்து எப்படி எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு ஆல்ரெடி நம்ம வந்து 2-3 வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த வீடியோ கடைசியில வந்து கனெக்ட் பண்றேன். அதை வந்து போய் பார்த்துக்கோங்க. அதுல வந்து எப்படி வந்து பட்டன்ஸ் என்னென்ன பட்டன்ஸ் அவைலபிலிட்டி இருக்கும், எப்படி வந்து செலக்ட் பண்ணணும், அடுத்தடுத்த கொஸ்டின்ஸ் எப்படி போகணும் அப்படிங்கிற ஃபுல் டீடைல் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் நீங்க ஓப்பன் பண்ணி பாருங்க. அதுவும் உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்து நீங்க வந்து ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா நம்மளோட கமெண்ட்ல சொல்லுங்க. நம்மளோட சேனல்ல பாக்குறதுக்கு நிறைய வீடியோஸ் இருக்கு. தனித்தனியா பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி பாருங்க. உங்களுக்கு வர அந்த டவுட்ஸ் எல்லாமே வந்து நம்மளோட வீடியோஸ் பார்த்தாவே கவர் ஆயிடும். அதையும் தாண்டி சார் எனக்கு வந்து இந்த டவுட் வந்து இருக்கு, எனக்கு வந்து கிளியர் பண்ணியே ஆகணும், நீங்க வந்து கமெண்ட்லயே ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறீங்க, ஸோ அந்த மாதிரிலாம் ஏதாவது உங்களுக்கு இம்பார்ட்டண்டா இருந்தது, எனக்கு வந்து கைடன்ஸ் வேணும், எனக்கு வந்து மெட்டீரியல் வேணும், எனக்கு வந்து எப்படி படிக்கணும்னு தெரியல, எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியல, இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா நீங்க பே பண்ணி நம்மளோட கைடன்ஸ் வாங்கிக்கலாம். எதுக்காக நீங்க பே பண்ணி கைடன்ஸ் வாங்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு எனக்கு வந்து 100 மெசேஜ்க்கு மேல வாட்ஸ்அப்லேயே வருது. இந்த 100 பேர் வந்து பாத்தீங்கன்னா என்னோட மெம்பர்ஸ். ஸோ ரிப்பீட்டடா நான் அவங்களுக்கும் வந்து அவங்க கேட்கிற டவுட்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து கிளியர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மெட்டீரியலை சென்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்கேஸ் லாகின்ல அவங்களுக்கு ப்ராப்ளம் அப்படின்னா லாகின் பண்ணி எப்படி லாகின் பண்றதுன்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஹால் டிக்கெட் எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு தெரியல, அதை சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ ஹால் டிக்கெட்டே நமக்கு வந்து தெரிய மாட்டேங்குது, அதை வந்து ஓப்பனே ஆக மாட்டேங்குது அப்படிங்கிறது வந்து நான் ஷார்ட் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்ளிகேஷன்ல ஏதாவது ப்ராப்ளமோ அதையும் ஷார்ட் அவுட் பண்ணி சின்ன சின்ன விஷயம் தான். ஆனால் நமக்கு வந்து ரிப்பீட்டடா கேட்கறதுனால நமக்கு வந்து டைம் கிடையாது. எல்லாத்துக்கும் வந்து கமெண்ட்ல ரிப்ளை பண்றதுக்கோ இல்ல வாட்ஸ்அப்ல ரிப்ளை பண்றதுக்கோ நமக்கு வந்து டைம் கிடையாது. அது உங்களுக்கும் தெரியும். நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஸோ அட் த சேம் டைம் நம்ம வந்து ஒரு 100 பேருக்கு வந்து ரிப்ளை பண்ணணும், கமெண்ட்ல ரிப்ளை பண்ணணும், வீடியோ எடுத்து போடணும்னா இந்த ப்ராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் என்னன்னு நீங்க தயவு செய்து புரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்காக தான் நம்ம மெம்பர்ஷிப் வச்சிருக்கோம். ஸோ வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ப்ரையாரிட்டி கொடுத்து நான் வந்து உங்களுக்கு வந்து ரிப்ளை கொடுப்பேன். அதுக்காக தான். ஸோ வேணுங்கிறவங்க நீங்க பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கு பே பண்றது 7050800142 இந்த நம்பருக்கு நீங்க பே பண்ணி வாங்கிக்கலாம். இதை தாண்டி உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் நம்மளோட கமெண்ட்லயும் சொல்லுங்க. ஃப்ரீயா இருக்கிற ரிப்ளை பண்றேன். வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து உங்களுக்கு சூப்பரான வீடியோஸ் ஒரு 2-3 வீடியோஸ் இருக்கு. ஒன்னு நாசெட் ரிலேட்டடா உங்களுக்கு வந்து ஒரு நியூ வேகன்சிஸ் வந்து அப்டேட் வந்திருக்கு, அது வந்து நான் சொல்ல போறேன். அடுத்தது ஆர்ஆர்பி ரிலேட்டடா அடுத்த ஆர்ஆர்பி ரிலேட்டடா ஒரு நோட்டிபிகேஷன் நமக்கு வந்து தெரிய வந்திருக்கு, அதையும் சொல்ல வரேன். இதுக்கு அடுத்தது நிறைய இன்ஃபர்மேஷன் நமக்கு என்னென்ன கிடைக்குதோ அது எல்லாத்தையும் நான் வந்து போடுவேன். முடிஞ்ச அளவுக்கு நான் ஃபேக்ட் அது என்ன ஜென்யூனிட்டியை வந்து செக் பண்ணிட்டு தான் நான் வந்து போடுவேன். அதையும் தாண்டி 1-2 தப்பு இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்க வந்து அப்படியே பாஸ் அவுட் பண்ணி போயிடுங்க. அடுத்த வீடியோல நான் வந்து கரெக்ட் பண்ணிடுவேன். ஸோ அதனால வருத்தப்படுறதுக்கோ இல்ல வந்து இரிட்டேட் ஆகிறதுக்கோ இல்ல வன்மத்தை கற்கிறதுக்கோ இதுல வந்து தேவையில்லை. ஸோ வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.